என்ன ஹெச்எஃப் சூப்பர் கிராஸ் சூப்பர். இங்கே எவ்வளோ சார்? ஓகே குட். என்ன என்ன வேலை தெரியல தெரியல. பசங்க யாருமே இல்லை மற்றவங்க இல்லை ட்ரை பண்ணுங்க, தப்பு இல்லை. ஏன்னா நானே வந்து எல்லா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணேன், உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு நானும் ஒரு ஆவரேஜ். அந்த ட்ரீம் வந்து உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு இன்னும் லெசன்ஸ் சம்திங் இருக்காங்கன்னா நான் தெரியாம இருக்கும். ஆனால் ஒரு பிஹெச்டி கேண்டிடேட்டுக்கே வந்து அதெல்லாம் தெரியல. ஏன்னா வந்து ஒரு லெவல் உங்கள் பேர் எந்த ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் முடிச்சிருக்கேன். டீச்சர் யாரு? சரி, எந்த சப்ஜெக்ட் இருக்கு உங்களுக்கு? ஜுவாலஜி எடுத்துருக்க ஆரம்பிங்க. சீட்டு கிடைக்கலன்னு இருக்கியா? உண்மையை சொல்ற பிரச்சனை இல்லை, நான் சீட்டு கிடைக்கலன்னு இன்னும் 2 years இருக்கு, யோசிக்கலாம். நான் சொன்னேன் இந்த மாதிரி இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே, இப்போ வந்து நீங்க மேஜரா எம்எஸ்சி பண்ணணும்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து என்ட்ரன்ஸ் பண்ணலாம், சியூசிஐடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. நான் படித்த காலேஜ்லயும் வந்து ஸ்காலர்ஷிப் என்ட்ரன்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் நீங்க வந்து 3rd இயர் படிக்கிறவங்க யாரு உங்களுக்கு வந்து ஸ்டைபண்ட் இருக்கு. எவ்வளோ அதிகமாக எதிர்பார்க்குறீங்க ஸ்டைபண்ட்? நீங்க 30,000 13 மந்த்லி. நீங்க வந்து ஜாப் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதுல ஒரு 30,000 வந்து நீங்க படிச்சுட்டுனா உங்க மூலக்கு வேலை செஞ்சா போதும், உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவும் வந்து அதுக்கு போட்டி போடுவாங்க, சேல்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான். ஏன்னா நான் வந்து பர்சனலா இதை வந்து ஒரு ரிகார்டா எடுத்துருக்கேன். ஏன்னா எம்எஸ்சி பண்ணது வந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்கு இங்க இருக்கிற பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு கரியர் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நீங்க வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல போகணும்னா வெளியே போனா மட்டும்தான். இங்க இருக்கிற கம்பெனி வந்து நான் தப்பு சொல்லுவேன், ஆனா அந்த அளவுக்கு அவங்களாலையும் கொடுக்க முடியாது. கத்துக்கலாம், நீங்க அதை தாண்டாதும் வேணும். ஸோ நெக்ஸ்ட் ஏதாச்சும் டவுட்னா தேடியே போயிட்டு சேர்க்கணும். சரி, படிக்கணுமா ஜாப் ஆகணும்? படிக்கணும். எம்எஸ் இங்கேயா எங்கே போகும்? அது சரி. அப்புறம் இல்லை ஃப்ரீ தான். வந்து கேட்டு வந்து கிளாரிஃபை பண்ணணும். நீங்க அந்த மாதிரி டவுட்ஸ் வந்து கேட்க தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி தான் வந்து பிசினஸ்ங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. மினிமம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ தேங்காய் வாங்கணும்னா 9 lakhs அப்போ இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேஷன்ஸ்ல வந்து வண்டி வந்துட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து ரொட்டேஷன்ஸ் அமௌண்ட் கிடைச்சிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு டெய்லி ஃபார்ம் ஆரம்பிக்கணும். அவங்க சொன்ன ஒரு ஹெச்எஃப் மாடல் தான். ஏன் இவ்வளோ டிமாண்ட்? டீலர்ஸ். ஏன்னா நான் வந்து இது ஒரு ஸ்டாஃப் கிட்டே பார்த்துருக்கேன். நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிளைண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவேன், வெட்டனரி யூனிவர்சிட்டி. அங்கே அவர் வந்து யாருன்னா பைலோஜெனடிக் ட்ரீ பற்றி தெரியும். பைலோஜெனடிக் ட்ரீ தெரியல? பைலோஜெனடிக் ட்ரீ ஜெனடிக் யார் இருக்காங்க?